நன்மை செய்யறதுக்கு உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் அது உங்களுக்கு பெரிய நன்மையா திரும்பி வரும். அலெக்சாண்டர் ஃபிளெமிங்கும் அவருடைய நண்பன் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய செல்வந்தருடைய மகன், இவங்க 2 பேருமா விளையாடிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு சொல்லி அலெக்சாண்டர் ஃபிளெமிங்குடைய நண்பன் அந்த பையன் ஒரு புதக்குழியில மாட்டிக்கிட்டான். புதக்குழியில மாட்டிட்டு உள்ள போயிட்டு இருக்கிறான். இவன் தன்னால முடிஞ்சதை ட்ரை பண்ணி பார்த்தா, ஆனா முடியல. ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா அப்பா சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க, என் நண்பன் மூழ்கி கொண்டிருக்கிறான். அப்பா போய் பார்த்தா அந்த பையன் கிட்டத்தட்ட மூழ்கிட்டான். இப்போ வந்து காப்பாற்றணும்னு சொல்லி சொன்னா எதையோ ஒரு கொப்பையோ அல்லது துணியோ தூக்கி போட முடியாது. வேற வழி இல்லாம அலெக்சாண்டருடைய அப்பா அதுல எகிரி குதிச்சார். அந்த புதக்குழிக்குள்ள குதிச்சு அந்த பையனை அப்படியே வெளியே இழுத்து கஷ்டப்பட்டு அவனை தோல்ல தூக்கிக்கிட்டு அந்த புதக்குழியில இருந்து ஒரு வெளியே வந்தாருங்க. வெளியே வந்து அந்த பையனை காப்பாத்திட்டார். பெரிய சந்தோஷம். அந்த செல்வந்தன் வந்து இந்த கதையை கேட்டாரு. தான் மகன், தன்னுடைய குல விளக்கு, அவருடைய ஒரே மகன், அவரை காப்பாற்றுறதை குறித்து கேள்விப்பட்டுட்டு பயங்கர சந்தோஷப்பட்டு அவர் சொன்னாரு, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சாகணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மகன், அதாவது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அலெக்சாண்டர் ஃபிளெமிங்குடைய குடும்பம் அடுத்த வேற சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற அந்த அலெக்சாண்டர் ஃபிளெமிங்கை பார்த்து அந்த செல்வந்தன் சொன்னாரு, உங்களுடைய படிப்பு செலவு முழுசையும் நானே ஏத்துக்க போறேன். நான் இந்த படிப்பை நான் பொறுப்பெடுத்துக்க போறேன். எவ்வளவு படிச்சாலும் சரி நான் படிக்க வைக்க போறேன். அலெக்சாண்டர் ஃபிளெமிங் படிச்சாரு. MBBS பட்டம் படிச்சு முடிச்சாரு. அவர் ரிசர்ச்ல போனாரு. அவர் தான் இந்த பென்சிலின்ற ஆன்டிபயோட்டிக்கை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதே அவர் தான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவங்க அப்பா செய்த ஒரு சின்ன ஒரு உதவி, ஆனா பெரிய உதவி. அவர் தன்னலம் பார்க்காம தான் உயிரையும் பார்க்காம அந்த பையனை காப்பாத்துறதுக்கு அவர் இறங்கினதுனால, அவருடைய சொந்த பையனா இருந்தா கூட பரவாயில்லைங்க உயிரை கொடுக்கறதுக்கு, ஆனா யாரோ பெத்த பிள்ளையை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை துச்சமா மதிச்சு அவர் இறங்கினதுனால அவருடைய மகனை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சார் பாத்தீங்களா? அது மாதிரிதாங்க, தன்னலம் பார்க்காம நம்ம சில நேரத்துல ரத்த தானம் தேவைப்படுது, அர்ஜென்ட்டா ரத்தம் தேவைப்படுது, அர்ஜென்ட்டா வந்து இந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு தேவை, இவங்க வீடு பத்தி எரிஞ்சிருச்சு, இவங்க திடீர்னு இறந்துட்டாங்க, அடக்கம் பண்றதுக்கு காசு இல்லை. அன்பானவருடைய பிள்ளைகளை, அந்த மாதிரி ஆபத்துல உதவும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு தேவைப்படும் போது ஆண்டவர் தேவ தூதர்கள் மாதிரி சில பேர் அனுப்பி வைப்பார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. அப்படியே கர்த்தர் உங்களுக்கும் அதை திரும்பி செய்வார். டுடே யாருக்காவது நன்மை செய்யுங்க, நிச்சயமாய் கடவுள் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், செழிக்க செய்வார். ஒரு ஏழை விவசாயிக்கு உதவி செய்யுங்க. சின்னதாக கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ்ல மேலே வர முடியாமல் இருக்கிறவருக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. படிப்புக்கு ஃபீஸ் கட்ட முடியாம உங்க வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கிறாங்கல்ல, அவங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைங்க. உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். நாங்கள் அனுதினமும் நெசா மூலமா நிறைய பேருக்கு உணவு உடைகளை கொடுத்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் எங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுத்தார். வெளிதேசத்துக்கு அனுப்பி படிக்கும்படி எனக்கு உதவி செய்தார். இது என்னால முடியாது, ஆனா கடவுள் எனக்கு எம்பவர் பண்ணார். ஏன்? மற்றவங்க பிள்ளைகளை நம்ம பராமரிக்கும் போது நம்ம பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார், அவங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். உங்க குடும்பமே தழைக்க போகிறது, செழிக்க போகிறது. God bless you. Have a wonderful day.